மக்களை பொறுத்தவரையில் நான் தான் சொன்னேன், அடிப்படை வசதிகள் இங்கு சாலை வசதிகள், மின்சாரம். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு கடந்த ஒரு சில நாட்களாக மின்சார தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறது. இப்போது நிர்வாகம் சரியில்லை என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சட்ட ஒழுங்கு சீர்கேடுக்கு மிக முக்கிய காரணம் டாஸ்மாக், மது அப்படின்றதில் மாற்று கருத்து இல்லை. நான் சொல்ல வேணாம், அது எஃப்ஐஆர் சொல்லும், அரசாங்க ரெக்கார்டு சொல்லும். ஏன் அது நடக்குது? உடனே நம்ம அதை கேள்வி கேட்டால் உடனே என்ன கேட்குறாங்க, ஆராஜா மாதிரி என்ன கேட்குறாங்க, ஏன் பிஜேபி ஆளுற மாநிலத்திலாம் மது இல்லையா? மது இருக்குது, பாண்டிச்சேரியில் கூட தான் மது இருக்குது, அங்கே பிஜேபி கூட்டணி அரசாங்கம் தான் இருக்குது. ஆனால் பாண்டிச்சேரியில் விழுந்து கிடக்குறாங்க ரோட்டில். பாண்டிச்சேரியில் தினந்தோறும் இத்தனை கொலை நடக்குதா? உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாதிரி கொலை நடக்குதா? அங்கே சொல்லலை. இங்கே வெளி மாநிலத்திலிருந்து வந்தவங்க கூட இந்த மதுவுக்கு அடிமையாகிறார்களுங்க. உண்மை இது. அப்போது இந்த தரமற்ற மது, இது காரணம் என்ன? போட்டி இல்லை. எங்கு போட்டி இருக்கிறதோ அங்கு தரம் இருக்கும். இங்கு ஏன் போட்டி இல்லை? ஒரு குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கிறார்கள். அந்த நிறுவனங்கள் விற்கக்கூடிய தலையெழுத்து இதாண்டா நீ வாங்கணும்னு மது பெரியவர்களிடம் சொல்கிறார்கள். அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி தான் உருவாகின்றது. நீங்கள் பாண்டிச்சேரியில் போங்க, ஒவ்வொரு வகையான மதுபானத்திற்கும் பல்வேறு பிராண்ட் இருக்கும், அதில் குவாலிட்டி இருக்கும். அதனால் ஒரு பொருளை இந்த பிராண்டை விட நாம் தரமாக கொடுக்கணும் அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வோடு தயாரிப்பார்கள். நான் அதிகமாக விற்க வேண்டும் என்கிற அந்த வியாபார நோக்கத்தோடு தயார் பண்ணுவாங்க. அப்போ என்ன வரும்? வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.